Hello friends, வணக்கம் and welcome to KG Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே ஹெல்தியான ஒரு பர்ஃபி தான் பார்க்க போறோம். Dry fruits பர்ஃபி. இதுக்கு sugar எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்ல. ரொம்பவே சூப்பரா ஹெல்தியா இந்த பர்ஃபியை நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். எல்லா வகையான நட்ஸும் இதுல சேர்த்து செய்ய போறதுனால இது ரொம்பவே ஹெல்தியானது. பசங்களுக்கு நீங்க ரெகுலரா இத கொடுத்துட்டு வந்தீங்க அப்படினா அவங்களும் ரொம்பவே ஹெல்தியா இருப்பாங்க. வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இந்த ஹெல்தியான பர்ஃபியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எல்லா வகையான நட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம், 1/4 கப்பு போல் முந்திரி, பிஸ்தா, இதுவும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அடுத்தது வால்நட், இது ஒரு 1/4 கப்பு. பூசணி விதை நான் எடுத்திருக்கேன், இது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். அடுத்தது காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு திராட்சை கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வேறு நட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 கப்பு போல் நான் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சீட்லெஸ்ஸாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கோங்க. சீடு இருக்குது அப்படின்னா இது போல் சீடு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 கப் அளவு இருக்கும், 400 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நான் பாப்பி சீட்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது கசகசா. இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கசகசாவை வறுத்து எடுத்துக்கலாம். பச்சையாக யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, வெறும் கடாயில் இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் அதே பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸ் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ டேட்ஸு ஒன்றோடனா நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு இதை நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா பைண்ட் ஆகி வரணும் நமக்கு. இப்போ குறைஞ்சது நம்ம 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பருப்புகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பருப்புகள் ரொம்ப பொடி பொடியாக அறியாமல் இது போல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வால்நட். இப்போ எல்லா பருப்புகளையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இந்த பருப்பு எல்லாம் நம்ம போட்ட டேட்ஸோட இது போல் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஓரளவுக்கு சூடு ஆறின பிறகு நம்ம இதை பர்ஃபி போல் உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு லட்டு போல் கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி லட்டூஸாக செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே சூப்பராக டக்குன்னு எடுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கசகசா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து ஒரு கோட்டிங் போட்டிருக்கேன். நீங்கள் கடித்து சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது போல் ஷீட்டில் நீங்கள் ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பர்ஃபி தயாராகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம். இப்போ இதை ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி தயாராகிடுச்சு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது, பசங்களுக்கு நம்ம ரெகுலராக கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு லைக்ஸும் கொடுத்துடுங்க.
Thank you.